Okay guys, so let's start the class. So today நம்ம பார்க்க போறது அலகு 4 சந்தையில் உற்பத்தி நிறுவனங்களினுடைய தர்க்க ரீதியான நடத்தையும் உற்பத்தி காரணி சந்தையினுடைய நடத்தையும் ஆய்வு செய்யற சம்பந்தமா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். தட் இஸ் யூனிட் 4ல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த யூனிட் 4ல உற்பத்தி காரணிகள் சம்பந்தமாகும். நாம யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸான பொருளியலினுடைய அறிமுகம், அதனுடைய எண்ணக்கருக்கள், உற்பத்தி சாத்திய வலை, உற்பத்தியில காணப்படுகின்ற முறைகளை எவ்வாறு நம்ம இரண்டு பொருட்களை வைத்து பொருளாதார முறைமைகள்ல சிற்றின பொருளியல் மாறிகளை விளக்குறது, பேரின பொருளியல் மாறிகளை விளக்குவது என்று சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். அதே சமயம் பொருளாதார முறைமைகள் சம்பந்தமாக நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சுட்டு 2வது யூனிட்ல ஒரு கன்சியூமர் சைட்ல கேள்வி கோட்பாடு சம்பந்தமாக ஒரு நுகர்வோராக இருந்தால் அங்கு கேள்வி கோட்பாடு என்ன நடக்கும், கேள்வி விதி, கேள்வியினுடைய தொழிற்பாடுகள், அரசாங்கம் எவ்வாறு தலையிடும், அதே போல நிரம்பல் விதி, நிரம்பல் கோட்பாடு, நெகிழ்ச்சிங்கிற கன்செப்ட், இதுல கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி, இதுல ஒன்றுக்கு கூடியது குறைஞ்சது எல்லாம் நம்ம 2வது யூனிட்ல படிச்சுவோம். அண்ட் 3வது யூனிட் ஒட்டுமொத்தமாகவே அரசாங்கம் எவ்வாறு தலையிடுகின்றது ஒரு சந்தை பொருளாதாரத்தை படிச்சுட்டு 4வது யூனிட் வந்துடும் உற்பத்தி நிறுவனங்களுடைய தர்க்க ரீதியான நடத்தை, ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேம் எப்படி நடந்து கொள்வது சம்பந்தமாகத்தான் நம்ம 4வது யூனிட்ல பார்ப்போம். இதன் அடிப்படையில நாம இதுவரைக்குமே படிச்ச விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வணிக நிறுவனங்கள்ல குறுங்கால மற்றும் நீண்டகால உற்பத்தி செயற்பாடுகளுடைய வடிவங்களை ஆய்வு செய்யறதுல நாம இதனுடைய கற்றல் பெயர்களாக நிறைய விஷயங்களை பார்க்கணும்னு நம்ம படிச்சிருந்தோம். இதன் அடிப்படையில ஒரு வணிக நிறுவனங்களை வகைப்படுத்த தெரியும் நமக்கு. இங்க உள்ளீடுகள் என்று சொல்லக்கூடியது நிலம் உழைப்பு மூலதன முயற்சின்னு நமக்கு தெரியும். வெளியீடுகளாக வரப்போகிறது பொருட்களாக இருக்கலாம் அல்லது சேவைகளாக இருக்கலாம். ஸோ இந்த உள்ளீட்டுக்கும் இந்த வெளியீட்டுக்கும், அதாவது நிலம் உழைப்பு மூலதன முயற்சி போன்ற உற்பத்தி காரணிகளுக்கும் பொருட்கள் சேவைகளுக்குடைய வெளியீடுகளுக்கும் இடையிலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான தொடர்பை தான் நம்ம உற்பத்தி தொழிற்பாடு அல்லது உற்பத்தி செயற்பாடு, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் என்று சொல்லி எக்கானமிக்ல சொல்லுவோம். அதை நம்ம படிச்சுட்டு உற்பத்தியில குறுங்கால மற்றும் நீண்டகாலம் என்பவற்றுக்கு இடையிலான ஒரு கன்செப்டை நம்ம படிச்சிருந்தோம். இங்க உற்பத்தியில குறுங்காலம் என்பது ஆக குறைந்தது ஒரு காரணியாவது நம்மளால மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாமல் ஒரு காரணியாவது நிலையான காரணியாக காணப்படுமானால் அந்த காலத்தை நம்ம குறுங்காலம் என்று சொல்வோம். நீண்ட காலம் என்பது எல்லா காரணிகளையும் மாற்றி அமைத்துக் கொண்டு போகக்கூடிய காலமாக நீண்ட காலம் என்பது இருக்கும். சோ எனவே நீண்ட காலத்தில் காணப்படுகின்ற அனைத்து காரணிகளும் ஈவன் மூலதனமாக இருந்தாலும் அதை மாறும் காரணியாகத்தான் காணப்படும். பிகாஸ் உற்பத்தியில ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த காரணியையும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும். இதன் அடிப்படையில குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு என்பது என்ன, நீண்டகால உற்பத்தி தொழிற்பாடு என்பது என்ன, அது ரெண்டும் எவ்வாறு வித்தியாசப்படும்ங்கிறத பார்த்துட்டு முக்கியமாக குறுங்காலத்துல தொழிற்படக்கூடிய விதி தான் இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்போம். காரணம் என்னன்னு சொன்னால் இதை ஏன் இந்த விதி குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்பது குறுங்காலத்தில் மட்டும் காணப்படும் நம்ம சொல்றதுக்கான காரணம், இங்கு நாம நிலையான காரணியான ஒரு மூலதனத்தையும் எடுப்போம், மாறும் காரணியான உழைப்பையும் எடுப்போம். ரெண்டையும் எடுத்து உற்பத்தியினுடைய வெளியீடு என்ன மாதிரி காணப்படும், அதுல மொத்த உற்பத்தி எவ்வாறு காணப்படும், மொத்த உற்பத்தியில் ஏற்படுகின்ற மாற்றமான எல்லை உற்பத்தி என்ன மாதிரி காணப்படும், சராசரி உற்பத்தி என்ன மாதிரி காணப்படும், இதனுடைய கோடுகள் எவ்வாறு காணப்படும், இதனுடைய ஒவ்வொன்றுக்கும் இடையிலான துலங்கல்கள் எவ்வாறு காணப்படும் என்பதனை நம்ம பார்க்கிறோம். சோ குறுங்காலத்துல ஒரு காரணியாவது நிலையான காரணியாக காணப்படும் என்பதனால் நிலையான காரணியை வைத்து நம்ம விளங்கப்படுத்துகின்ற விதியாக இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி காணப்படும். அதே போல இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவினுடைய எடுகோள்கள் வச்சு நம்ம பார்த்திருந்தோம். இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியை கணித ரீதியாக எப்படி நம்ம விளங்கப்படுத்த முடியும், வரைபட ரீதியாக எவ்வாறு விளங்கப்படுத்தணுங்கிற எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். ரைட், ஓகே. சோ இப்ப பாருங்க, நாம என்னென்ன விஷயங்கள் நம்ம படிச்சிருந்தோம்டா ஸ்டூடெண்ட்ஸ். வணிக நிறுவனங்களை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அதனுடைய பல்வேறு வடிவங்களை நம்ம பார்த்திருந்தோம். உள்ளீடுகள் என்பது என்ன, நிலம் உழைப்பு மூலதன முயற்சி போன்றவை என்றும், அதே மாதிரி வெளியீடுகள் என்று சொல்லப்படுவது பொருட்களாக இருக்கலாம் அல்லது சேவைகளாக இருக்கலாம். இந்த உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான தொடர்பை விளங்கப்படுத்துவதுதான் உற்பத்தி தொழிற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு உற்பத்தியில குறுங்காலம் நீண்ட காலம்னு நம்ம பிரிச்சிருந்தோம். அக்கவுண்ட்ஸ்ல நம்ம பாக்குற மாதிரி ஒரு வருஷத்துக்கு உள்ள என்பது குறுங்காலம் என்றோ ஒரு வருடத்திற்கு மேல உள்ளது நீண்ட காலம் என்றோ நம்ம இங்க பிரிக்க மாட்டோம். இங்க நாம பயன்படுத்தப்படுகின்ற காரணிகளை ஒரு நிறுவனத்தினால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியறதுக்கு ஒரு டைம் உண்டு இருக்குமா இல்லையா என்பதனை வைத்துதான் நாம உற்பத்தியில குறுங்காலம் நீண்ட காலம் சொல்லி நம்ம பொருளியல் நம்ம பார்ப்போம். இதன் அடிப்படையில் குறுங்காலம் என்பது ஆக குறைந்தது ஒரு காரணியாவது நிலையான காரணியாக காணப்படும். அதாவது ஒரு காரணியாவது அந்த நிறுவனத்தினால உற்பத்தியில ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாத ஒரு காரணி அட்லீஸ்ட் ஒன்று சரி இருக்கணும். அதனை குறுங்காலம் சொல்லுவோம். நீண்ட காலம் என்பது உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து காரணிகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய முடியுமாக உள்ள காரணி, ஈவன் அது ஒரு மூலதனமாக இருந்தாலும் அந்த காலத்தை நம்ம நீண்ட காலம் என்று சொல்லுவோம்.
சோ இந்த உற்பத்தியில் குறுங்காலம் என்பது என்ன, நீண்ட காலம் என்பது என்ன என்பதனை உற்பத்தி தொழிற்பாட்டினுடைய உதவியோட நம்ம பார்த்திருந்தோம். அதாவது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லும் போது குறுங்காலம் என்பும் போது கே என்கின்ற மூலதனத்தை நம்ம குறிப்பிடுவோம், எல் என்கின்ற லேபரையும் குறிப்பிடுவோம். ஆனால் நீண்ட காலத்துல நம்ம கேயையும் எல்லையும் குறிப்பிட்டாலும் எல்லாமே வேரியபிள் இன்புட்டாகத்தான் நம்ம பார்ப்போம். இதன் அடிப்படையில குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்பதை உங்களுக்கு நான் வழங்கப்படுத்தியிருப்பேன். இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்பது குறுங்காலத்தில் தான் காணப்படும் என்பதற்கான காரணம், இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியை நான் உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு அதை கல்குலேஷனை போடும்போது அங்கு நிலையான காரணிகளும் காணப்பட்டது, மூலதனம் என்கின்ற நிலையான காரணியும் காணப்பட்டது, ஊழியம் என்கின்ற ஒரு மாறும் காரணியும் காணப்பட்டது. இது இரண்டையும் வைத்து தான் நம்ம டோட்டல் ப்ரொடக்டான மொத்த உற்பத்தி, அதில் ஏற்படுகின்ற மாற்றமான எல்லை உற்பத்தி, அதே மாதிரி சராசரி உற்பத்தி போன்ற விடயங்களை கண்டு அதனுடைய கிராஃப்ஸ் எல்லாம் நம்ம கீறோம். சோ குறைந்து செல்லும் எல்லை விளைவு என்பது குறுங்காலத்தில், அதாவது ஆக குறைந்தது ஒரு காரணியாவது நிலையான காரணியாக காணப்படுகின்ற காலத்தில் உற்பத்தி செயற்பாட்டினுடைய தன்மையினை, உற்பத்தி செயற்பாட்டினுடைய வடிவத்தினை நம்ம விளக்குறது தான் இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியாக இருக்கப்படுகிறது. அதே சமயம் இந்த குறுங்காலத்துல மொத்த உற்பத்தி என்பது என்ன, சராசரி உற்பத்தி என்பது என்ன, எல்லை உற்பத்தி என்பது என்ன போன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து இந்த மொத்த உற்பத்தி, சராசரி உற்பத்தி, எல்லை உற்பத்தி என்பது அதற்கு இடையிலான தொடர்புகள் எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்த்திருந்தோம். சோ டுடே கிளாஸ்ல நம்ம பார்க்க இருப்பது அளவு திட்ட விளைவு விதி என்பது என்ன, அதே மாதிரி இந்த நீண்ட காலத்தில் தான் இந்த அளவு திட்ட விளைவு விதி. சோ நீண்ட கால உற்பத்தி செயற்பாடு, அதாவது எல்லா காரணிகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கின்ற ஒரு காலத்துல ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் நீண்ட காலம். அப்ப அந்த நீண்ட காலத்தில் உற்பத்தி செயற்பாட்டினுடைய நடத்தை எவ்வாறு இருக்கும் என்பதனை விளக்குகின்றது தான் இந்த அளவு திட்ட விளைவு விதி என்று சொல்லக்கூடிய லோ ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது சம்பந்தமா தான் நம்மட கற்றல் பேர்கள் எல்லாமே இருந்தது. ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருந்தோம். இதன் அடிப்படையில உற்பத்தி நிறுவனங்கள் என்பதனால கருதப்படுவது என்ன, சந்தை பொருளாதாரத்துல உற்பத்தியில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் என்ன, வணிக நிறுவனங்களுடைய நோக்கம் என்ன, தென் உற்பத்தி கோட்பாடை பத்தி பார்த்துட்டு இதுல உற்பத்தி என்று சொல்லக்கூடியது சிம்பிளாக பொருட்களை, சேவைகளை, வெளியீடுகளை ஒரு உற்பத்தி வளங்களை கொண்டு அவற்றை பொருட்கள், சேவைகளாக மாற்றுகின்ற செயல்முறை. இந்த செயல்முறைகளுக்கு இடையில உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு தொடர்பைத்தான் நாம உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்றதாய்க்கட்டும். இந்த டெபினிஷன் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். நிலையான காரணிகள் என்பது என்ன, மாறும் காரணிகள் என்பது என்ன. தென் உற்பத்தி தொழிற்பாடு சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது உற்பத்தி கோட்பாடு சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்தோம். இந்த உற்பத்தி கோட்பாட்டுல ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல எப்படி நாம ஒரு லேபர், ஒரு மூலதனத்தை வச்சு குறுங்காலத்தை விளங்கப்படுத்துவோம். இந்த உற்பத்தி சார்பினுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு, அதே மாதிரி நீண்டகால உற்பத்தி தொழிற்பாடு, குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடை எவ்வாறு விளக்க முடியும், நீண்டகால உற்பத்தி தொழிற்பாடை எவ்வாறு விளக்க முடியும். தென் இது பிறகுதான் இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் நம்ம போயிருந்தோம், த லோ ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் சொல்லக்கூடிய குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. அதே போல இது யூடியூப்லயும் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது இதனுடைய கிளாஸ். ஸோ எல்லாருக்குமே இதை பார்த்து கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ லாஸ்டாக நடந்த இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி கிளாஸை எல்லாருமே பார்த்தீங்களா, படிச்சீங்களா, இது எல்லாருக்குமே புரிஞ்சிருந்துச்சா இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்? select yes or no quickly please. Right, so எல்லாருமே படிச்சிருந்தீங்க தானே? I need answers from all the people. Did you all? Right, so இது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி சம்பந்தமாக நம்ம படிச்சது. சோ இன்றைய கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாம பார்க்க போறது அளவு திட்ட விளைவு விதி, லோ ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னதின்படி நாம இந்த உற்பத்தி கோட்பாடு அல்லது உற்பத்தி செயற்பாடு என்பதனை விளங்கப்படுத்துகிற முறையில் குறுங்காலத்தில் குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியை வைத்துத்தான் நாம் அதனை விளங்கப்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த அளவு திட்ட விளைவு விதியானது குறுங்காலத்தில் காணப்படுகின்ற உற்பத்தி செயற்பாட்டினுடைய நடத்தையை விளங்கப்படுத்துவதற்காக இருக்குமா, அல்லது நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தி செயற்பாட்டினுடைய நடத்தையை விளக்குவதற்காக இருக்குமா? இஸ் இட் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம்? ஐ நீட் ஆன்சர்ஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எந்த அளவு கவனிச்சீங்க நீங்க? இட் ஷுட் பி லாங் டேர்ம். சோ அளவு திட்ட விளைவு விதி என்று சொல்லப்படுவது இங்கு லாங் டேர்முக்கு தான் நாம இங்க விளங்கப்படுத்த போறோம். சோ நீண்ட காலம் என்பது என்ன? எல்லா உற்பத்தி காரணிகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கக்கூடிய காலம். சோ இதனுடைய அறிமுகம், இந்த விளைவு விதி என்னத்தை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீண்டகால உற்பத்தி செயற்பாட்டில் எல்லா உள்ளீடுகளும் ஒரே விகிதத்தில் மாற்றமடையும் போது, அதாவது நீங்க நிலத்தை வச்சிருக்கலாம், உழைப்பை வச்சிருக்கலாம், மூலதனத்தை வச்சிருக்கலாம், முயற்சியாண்மை, பொதுவாக நாம லேபரான எல்லையும் கேபிட்டலையும் எடுப்போம். சோ எல்லா உள்ளீடுகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும்.
சோ என்னென்ன உள்ளீடுகள் இருக்குதோ அதை ஒரே விகிதத்துல மாற்றம் அடையும் போது வெளியீட்டில் எத்தகைய மாற்றம் ஏற்படும் என்பதனை அளவிட்டு கூறுகின்ற விதிதான் இந்த அளவு திட்ட விளைவு விதி என்று சொல்லக்கூடிய விதி. அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்க என்ன சொல்லாங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க இன்புட், அதாவது இன்புட்டாக நீங்க லேபரை வச்சிருக்கேலும் ஒரு மூலதனத்தை வச்சிருக்கேலும், அதே சமயம் உங்கள்கிட்ட அவுட்புட், அதாவது அவுட்புட் என்பது என்ன, அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு சர்வீசஸாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம். சோ இதன் அடிப்படையில உங்களுடைய நிலம் உங்களுடைய லேபர் ஊழியம் அதே மாதிரி மூலதனம் எல்லாத்தையும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய காலம் தான் நீண்ட காலமாக இருந்தால், இது எல்லாத்தையும் ஒரு 10% நீங்க மாத்துறீங்க, இருக்கின்ற எல்லா இன்புட்ஸையும் ஒரு 10% மாற்றுறீங்க, அது ஒரு அதிகரிப்பான ஒரு மாற்றமாக இருந்தால் உங்களினுடைய இங்க இருக்கக்கூடிய அவுட்புட்டுக்கு என்ன நடக்கும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அல்லது ஒரு 20% நீங்க மாத்தினால் உங்களுடைய அவுட்புட்டுக்கு என்ன நடக்கும்? சோ உள்ளீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம், அல்லது இங்க ஒரு இன்புட்டை நம்ம குறைச்சோம் என்று சொன்னால் மைனஸ் பண்றோம்டா 20%, அவுட்புட்டுக்கு என்ன நடக்கும் என்பதனை பற்றி கூறுவதுதான் இந்த அளவு திட்ட விளைவு விதின்னு சொல்லுவோம். சோ எல்லா உள்ளீடுகளும் ஒரே விகிதத்துல மாற்றம் அடையும் போது 10% நீங்க அதிகரிக்கீங்கன்னு சொன்னால் வெளியீடான பொருட்களின் சேவைகளினுடைய இதுல எத்தனை பெர்சன்டேஜ் மாற்றம் அடையும் என்பதனை அளவிட்டு கூறுகின்ற விதிதான் இந்த அளவு திட்ட விளைவு விதின்னு சொல்லக்கூடிய சிம்பிளான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் முதல்ல எல்லாருக்குமே புரியுதா? சோ நாம குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியில நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். பட் சிம்பிளா இங்க என்னன்னா, உள்ளீட்டை நீங்க ஒரே அளவுல நீங்க ஒரே பெர்சன்டேஜ்ல நீங்க அதிகரிக்கிறீங்க, இதனால வெளியீட்டுல என்ன நடக்கும்ங்கிறத நம்ம மெஷர் பண்ணி நம்ம காட்ட போறோம். அதுதான் அளவு திட்ட விளைவு விதி. சோ இந்த அளவு திட்ட விளைவு விதியை ஸ்டூடெண்ட்ஸ் நாம 3 வடிவங்களில் காட்டலாம். எப்படி நாம இங்க குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியை நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு போன்றி அளவு திட்ட விளைவு விதியை நாம 3ஆக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி, மாறா அளவு திட்ட விளைவு விதின்னு சொல்லக்கூடிய கன்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், அதே போல டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் என்று சொல்லக்கூடிய குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. சோ இந்த 3 விடயங்களாக இந்த அளவு திட்ட விளைவு விதிகளை நீங்க பார்க்கலாம். இந்த 3ம் நம்ம எப்படி பார்ப்போம்னு சொன்னால், ஒரே விகிதத்துல எல்லா உள்ளீடுகளையும் மாற்றம் அடையும் போது வெளியீட்டு எப்படி நடக்குது? 10% இன்புட் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு 20% நமக்கு இன்புட் வருது, அவுட்புட் வருதா? அல்லது 10% நாம அதிகரிக்கிறோம் நம்ம மெட்டீரியல்ஸ் இன்புட்ஸ் எல்லாத்தையும், பட் வெறும் 5% தான் நமக்கு கிடைக்குதா? அல்லது 10% அதிகரிச்சா அதே 10% அதிகரிப்பும் வெளியீட்டுல இடம்பெறுதா என்பதனை பொறுத்துத்தான் இங்கு அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி, மாறா அளவு திட்ட விளைவு விதி, அதே சமயம் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதின்னு சொல்லி இது பிரிக்கப்படுது. சோ ஹோப் எல்லாருக்குமே இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சவுண்ட்ஸுமே எல்லாருக்குமே சரியாக என்னுடைய ஒலியும் வந்துட்டு இருக்கும் நான் நம்புறேன். அப்படி யாருக்கு சரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா உங்களோட ஒலியும் பட்டனை 2 தரம் டெப் பண்ணுங்க. இட் வில் பி ஓகே, ரைட். சோ முதலாவது இந்த அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்ப்போம், ரைட். சோ இந்த அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதியை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது பாருங்க, நீண்டகால உற்பத்தி செயற்பாட்டில் எல்லா உள்ளீடுகளையும் சம விகிதத்தில் நம்ம அதிகரிக்கும் வீதத்தினை விட, அதாவது நீங்க நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி போன்ற உள்ளீடுகளை ஒரு 10% எல்லாத்தையும் அதிகரிக்கீங்க. சோ அந்த அதிகரிக்கின்ற வீதத்தினை விட வெளியீட்டினுடைய அதிகரிப்பு வீதம் வந்துட்டும் கூடுதலாக காணப்படுவதனை அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்று சொல்லுவோம். அதாவது உழைப்பாக இருக்கட்டும், மூலதனம், இங்க உழைப்பும் சரி மூலதனமும் சரி மாறும் காரணிகள் நிலையான காரணிகள் பேசுவோமா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்ல உழைப்பும் மூலதனமும் இங்கு நிலையான காரணிகள் தானா? இது புரியுதா? இங்க நாம உழைப்பையும் மூலதனையும் மாறும் காரணியும் நிலையான காரணியும் இருக்குதுன்னு நம்ம பேசுவோமா, அல்லது உழைப்பும் சரி மூலதனமும் சரி என்னன்னு சொல்லுவோம்? நிலையானதும் மாறும் காரணியும் சொல்லுவோமா, இல்ல இரண்டுமே மாறும் காரணிகள் தானா? நாம இங்க பேசிக்கொண்டிருப்பது என்னத்த? நிலையான காரணிகள் அல்ல. நாம இங்க பேசிக்கொண்டிருப்பது நீண்ட காலத்தினை. நீண்ட காலத்தினை பத்தி நம்ம பேசும்போது எல்லா காரணிகளும் மாறும் காரணிகள் தான். இங்க இருக்கக்கூடிய மூலதனத்தினையும் அவங்களால மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். சோ இந்த உற்பத்தி காரணிகளுடைய அளவினை உற்பத்தியில் சம விகிதத்தில் அதிகரிக்கின்ற வீதத்தினை விட
அவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளினுடைய அதிகரிப்பு விகிதம் கூடுதலாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய இன்புட்ஸ், ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இன்புட்ஸ் வந்துட்டும் 10% நீங்க அதிகரிக்கிறீங்க, 10% நீங்க அதிகரிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய பொருட்கள் சேவைகளினான அவுட்புட் வந்துட்டும் ஒரு 20% உங்களுக்கு அதிகரிக்குது. அதாவது நீங்க 10% உழைப்பையும் கூட்டி 10% மூலதனத்துல போட்டிருக்கிற மெஷினரிஸையும் அதிகரிச்சிருக்கீங்க இருக்கிறதுல. ஆனால் உங்களுக்கு கிடைக்கின்ற வெளியீடு ஏற்கனவே உற்பத்தி செஞ்ச பொருளை விட 20% அதிகரிப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அப்ப 10% தான் நீங்க இன்புட்டை போட்டீங்க, ஆனா 20% உங்களுக்கு அவுட்புட் பொருட்கள் சேவைகளாக கிடைக்குது என்று சொன்னால், நீண்ட காலத்தில் இந்த நிறுவனம் தங்கி உள்ளது, நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், இங்கு தொழிற்படுகின்ற விதி வந்துட்டும் அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்று சொல்லப்படுது. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கு தெரியும், அளவு திட்ட விளைவு விதி என்றால் உள்ளீட்டில் ஏற்படுகின்ற மாற்றம் எத்தகைய மாற்றத்தினை வெளியீட்டில் ஏற்படுத்தும் என்பதனை நம்ம நீண்ட காலத்தில் அளவிட்டு கூறுவதுதான் அளவு திட்ட விளைவு விதியாக இருந்தால், உள்ளீட்டில் ஏற்படுகின்ற மாற்ற வீதத்தினை விட வெளியீட்டில் ஏற்படுகின்ற மாற்ற வீதம் அதிகமாக காணப்பட்டால் அது அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. நீங்க இன்புட்ஸை கொஞ்சம் தான் கூட்டுறீங்க, ஆனா உங்களுக்கு அவுட்புட்ஸ் அதை விட கூடிய லெவல்ல உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படுது. இது புரியுதா? இங்க இருக்கிற நோட்ஸ் அதே மாதிரி நான் சொன்ன டெஃபினிஷன்ஸ், இங்க அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்பது எல்லாருக்குமே புரியுதா? சில கிட்ட எஸ் நோ குவிக்லி ப்ளீஸ். சோ என்னுடைய அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்ப பாருங்க, அடுத்ததா உதாரணமாக உள்ளீடுகள், சோ அது உழைப்பு மூலதனமாக இருக்கலாம். உள்ளீடுகள் ஒரு 10% அதிகரிக்குமாக இருந்தால், வெளியீடுகள் ஒரு 15% அதிகரித்தால், அங்கு அந்த நிறுவனம் எல்லா உற்பத்தி காரணிகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நீண்ட காலமாக இருந்தால், இது நீண்ட காலத்தில் ஒரு அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படுகின்ற ஒரு நிறுவனம், ஒரு பொருளாதாரம் சொல்லலாம். சோ இப்போ இந்த விதி தொழிற்படுவதற்கான காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி இருக்குது, அதே மாதிரி ஒரு சில்லறை கடை உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சில்லாதாரமா ஒரு பெட்டி கடையை வச்சுக்கோங்க. அவங்க சீனி வாங்கிட்டு வராங்க, சீனி வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க உங்களுக்கு, ரைட்? ஒரு சில்லறை கடை இருக்குது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய ஒரு 500 மூட்டை சீனி அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு 20 வருஷத்துக்கு அப்படியே விற்பாங்களா? இல்ல ஒரு 1 வீக்குக்கு தேவையான ஒரு 50 கிலோ சீனியை வாங்கிட்டு வந்து உங்களோட ஏரியாவில் எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆகும், டிமாண்ட் இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க விற்பாங்களா? எது செய்வாங்க? what they will do, ஒரு 1 வீக்குக்குரியத வளமையா செய்வாங்க. அதுதான் சில்லறை கடைகள், அவங்களோட கேபிட்டலுக்கு ஏத்த மாதிரி செய்வாங்க. இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒருக்க அவங்க வாங்கிட்டு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளை போன்ற இலங்கை போன்ற அதிகமான பணவீக்கம் இருக்கக்கூடிய நாடு அல்லது எந்த ஒரு வளர்ச்சி அடைந்த நாடா இருந்தாலும் விலை குறைய மாட்டுச்சு, விலை கூடி தான் போகும். அப்ப இன்றைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா ஒரு சீனி, இப்போ 100 ரூபாய் போகுது, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் அமௌண்ட், 100 rupees வைங்களேன். ஒரு 100 rupees ஒரு கிலோ சீனி இப்ப போனுச்சென்றால், ஒரு 50 கிலோ சீனியை ஒரு வீக்குக்கு தேவையானத ஒரு 100 ரூபாய் படி வாங்கிட்டு வராங்க. அடுத்த வீக் திரும்ப வாங்க போறாங்க. அடுத்த வீக் திரும்ப வாங்க போகும்போது அதே 50 கிலோ சீனிக்கு ஒரு 105 ரூபான்னு சொன்னா அவங்களுக்கு செலவு என்ன செஞ்சுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? செலவு கூடிக்குமா குறைஞ்சிக்குமா? செலவு கூடி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கு ஒருக்க அவர் என்ன செய்யணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணி பைக் எடுத்துட்டு போய் அல்லது அவருடைய வெஹிக்கிள் எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? அதுக்கு பெட்ரோலை போட்டு அல்லது டீசலை போட்டு போய் வரணும். அதே மாதிரி லேபர் வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதை எடுத்து நேரத்தை டைமை சென்ட் பண்ணி அது சரியா எடுக்க வைக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா ஒரு கம்பெனி அவங்க ஒரு 500 மூட சீனிகளை வாங்குறாங்க, ஒரு மாசத்துக்கு தேவையானது ஒட்டுமொத்த இலங்கைக்குமே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு சொன்னால், ஒரு டைம் தான் அவங்க வாங்குவாங்க, ஒரு டைம் தான் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவுக்கும் அந்த பிரைஸ்லயே இஷ்யூ பண்ணப்படும். விலை பிறகு கூடக்கூடிய பயம் இல்லை, விலை கூட வந்தாலும் கூட விலைக்கு வித்து சரி லாபத்தை உழைச்சு கொள்ளலாமே தவிர வேற எதுவும் நடக்காது. சோ இங்க எந்த நிறுவனம் ஸ்டூடெண்ட்ஸ் நன்மையை அனுபவிக்கிறது? கூட வாங்கி விற்கின்ற நிறுவனமா, இல்ல யாருக்கு செலவுகள் கூட போகும்? செலவுகள் நான் சொல்வது வாங்குற பொருளுக்கான செலவு கிடையாது, அதுக்கான சப்போர்ட்டிங் எக்ஸ்பென்சஸ் யாருக்கு போகும்? சில்லறை கடை வச்சுக்கிறது தான் போகும், ரைட்? ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்க அளவு திட்ட சிக்கனங்களை அனுபவிக்க முடியும். அதாவது கம்பெனி அளவு திட்ட சிக்கனங்களை அனுபவிக்க முடியும். காரணம் என்ன? ஒட்டுமொத்தமாக அவங்க வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா?
நீங்க ஒரு பொருளை எவ்வளவு அதிகமாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு கூடுதலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை பராமரிக்கிற செலவு அவ்வளவுக்கு குறைவாக இருக்கும். ஸோ ஹோல்சேல் இஸ் சம்திங் அவர் பெனிஃபிட். அப்போ இதுதான் இங்க நடக்கக்கூடிய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நாம ஒரு 10% தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ற நம்மளோட இன்புட்டை, ஆனா அவுட்புட் நிறைய வீதத்தால கூடுதுங்கிறதுக்கான காரணம் அங்கு செலவு சிக்கனங்கள் இருக்கும். அளவு திட்ட சிக்கனங்கள் அல்லது பேரளவு உற்பத்தி சிக்கனங்கள், இது எல்லாமே மூணுமே ஒரே விஷயம் தானா? சோ செலவு சிக்கனங்கள் என்று சொல்லக்கூடியது அளவு திட்டங்களில் சிக்கனம் அல்லது பேரளவு உற்பத்தி சிக்கனம். ஒரு நிறுவனம் பேரளவுல ஒரு பாரிய அளவு உற்பத்தி செய்ய போகுதுன்னு சொன்னால் பாரிய அளவு மெஷினரிஸ் இருக்கும், பாரிய அளவு லேபர்ஸ் அங்க இருப்பாங்க, ஒரே டைம்ல எல்லாமே நடக்கும். சோ திரும்ப திரும்ப ஏற்படக்கூடிய செலவுகளோ, போக்குவரத்து செலவுகளோ, மெட்டீரியல்ஸை கொண்டு வரதோ அங்க ஏற்படாது. அதுவும் இல்லாம மக்களுக்கு நம்ம பாரிய அளவுல உற்பத்தியில் ஈடுபடும் போது நம்ம நிறைய மெட்டீரியல்ஸை வாங்குறதால நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கூட கிடைக்கும். ஆனா 1-2 வாங்கும் போது அப்படி கிடைக்க மாட்டுச்சு. சோ இந்த மாதிரியான சிக்கனங்கள் எப்ப ஏற்படும் சொன்னால் நீண்ட காலத்தில் தான் நமக்கு கிடைக்கும். காரணம் என்னென்றால் நீண்ட காலத்தில தான் நம்மளால எல்லாத்தையுமே நம்மளால மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நம்மளால மூலதனத்தை நம்மளால மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும், உழைப்பையும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய காலம் நீண்ட காலமாக இருக்கிறதால நீண்ட கால உற்பத்தி செயல்பாட்டுல ஒரு நிறுவனம் செலவுகளை பல்கா எல்லாத்தையுமே வாங்குவதன் மூலமாக நல்ல தொழில்நுட்பத்தை மாற்றி அமைச்சு கொள்றதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குது, நல்ல மார்க்கெட்டிங் டீம் ஒன்று அமைச்சு கொள்றதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்குது, நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய காலம் தான் இந்த நீண்ட காலம். அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சின் மூலமாக ஒரு அளவு திட்ட சிக்கனம் அல்லது ஒரு பேரளவு உற்பத்தி சிக்கனங்களை ஒன்றை அனுபவிக்குது என்று சொன்னால் அந்த நிறுவனம் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினாலும் அவுட்புட் வேற லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சோ தொடர்ந்து பாருங்க, இதனால நீண்ட காலத்துல சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவு என்பது தொடர்ந்து குறைவடைந்து கொண்டுதான் செல்லும். சோ பிகாஸ் நாம ஒரு பொருளை நாம உற்பத்தி செஞ்சோம் என்றால் நமக்கு ஏற்படுற செலவுக்கும், ரைட், 1000 பொருளை உற்பத்தி செஞ்சால் ஏற்படக்கூடிய செலவுக்கும் சராசரி செலவு, ஒரு பொருளுக்கான செலவு என்பது குறைஞ்சு கொண்டு தான் போகும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பொருளை வாங்கினா உங்களுக்கு 50 ரூபாய் படி தாரன்கார், ஆனா அதுவே 1000 பொருளை நீங்க வாங்கினால் உங்களுக்கு 40 ரூபாய் படி ஒரு பொருளை நான் தாரன் என்று சொன்னால் ஒரு பொருளுக்கு ஏற்படக்கூடிய செலவு எப்ப ஸ்டூடெண்ட்ஸ் குறையும்? நான் சொல்றத நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் சொல்றார் 10 பொருளை நீங்க வாங்குங்க, ஓகே, லெட்ஸ் ஹேவ் தட் இந்த பிராக்டிகல். ஓகே, ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க 10 பொருளை வாங்குங்க, 10 குட்ஸ், 10 பொருளை வாங்கினா 10 பொருளுக்கும் ஒரு பொருளுக்கு நாங்க 50 ரூபாய் படி நாங்க உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நமக்கு கொஸ்ட் ஆகும்? நமக்கு ஒட்டுமொத்தமா கொஸ்ட் ஆக போறது 500 ரூபாய், சரியா? 50 ரூபாய் படி நமக்கு தருவாங்க. ஆனா அதுவே அவங்க மறுபடியும் சொல்றாங்க நீங்க 10 இல்லாமலுக்கு ஒரு 100 பொருளை நீங்க வாங்குங்க, 100 பொருளை வாங்கினா உங்களுக்கு 40 ரூபாய் படி நாங்க தருவோம், பிகாஸ் நிறைய பொருளை நீங்க வாங்குறீங்க என்பதனால. சோ 100 குட்ஸ் வாங்கினீங்கன்னு சொன்னால் 100 பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாய் படி கிடைக்கும். சோ 4000 உங்களுக்கு கொஸ்ட் ஆனாலும் கூட மொத்தமா, ஆனா இங்க யூனிட் காஸ்ட் என்பது குறைதா இல்லையா? ஒரு அலகுக்கு 50 ரூபாய் கொஸ்ட் ஆகுறது, 100 அலகுகளை நீங்க வாங்கும் போது 40 ரூபாய் தான் ஒரு பொருளுக்கு உங்களுக்கு கொஸ்ட் ஆகுமா இல்லையா? அப்போ நீங்க பொருளுக்கு விலையை விற்கும் போதும் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வெறும் 10 பொருளை வாங்கி உங்களோட ப்ரொடக்ஷனை செஞ்சால் 50 ரூபாய் உங்களுடைய உற்பத்தி செலவு, அதுல கூட ஒரு 10 ரூபாய் விச்சு நாம 60 ரூபாய்க்கு விற்போம்னு தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா கூட வாங்கி நீங்க 40 ரூபாய்க்கு தான் நமக்கு கிடைச்சது, நாம ஒரு 10 ரூபாய் வச்சு விற்போம்னா 50 ரூபாய் தான் விற்போம். அப்போ நமக்கு என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? இங்க அலகுக்கான கிரயம் குறைவடைகிறது. எப்போ வரும்? நாம பல்கா நம்ம செய்யும் போது, நிறைய குவான்டிட்டியில செய்யும் போது. அந்த நிறைய குவான்டிட்டியில செய்வது என்பது என்ன? எல்லா காரணிகளையும் மாற்றி அமைக்கணும். திடீர்னு நமக்கு ஒரு 1000 பொருளுக்கான டிமாண்ட் வருது, கேபிட்டலை கூட நம்ம மாற்றி அமைக்கணும், இருக்கக்கூடிய இயந்திரங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய காலத்துல தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு 10 பொருளை உற்பத்தி செஞ்சுக்கின்ற ஒரு நிறுவனம் அதனுடைய கெப்பாசிட்டியை கூட்டி இயந்திரங்களை அதிகமாக வாங்கிட்டு வந்து ஒரு 100 பொருளை உற்பத்தி செய்ய ஏழுமா எப்ப இருக்கும்னு சொன்னால், எல்லா காரணியையும் உழைப்பு உட்பட மூலதனமான இயந்திரங்களையும் மாற்றி அமைச்சு ஒரு ஃபேக்டரியை கூட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு டைம் இருந்தால்தான் அந்த நிறுவனம் அந்த சிக்கனத்தை அனுபவிக்க முடியும். அப்போ இதுதான் நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய அளவு திட்ட சிக்கனங்கள். அப்போ இங்க சராசரி செலவு என்பது நீண்ட காலத்துல குறையும். சராசரி செலவு என்பது குறையும். அதே மாதிரி மொத்த உற்பத்தி செலவில் ஏற்படக்கூடிய எல்லை செலவான மார்ஜினல் காஸ்டும் குறையும். ஒரு பொருளுக்காக நம்ம விட்டு கொடுக்கப்படுகின்ற இன்னொரு பொருளினுடைய அளவான அமைய செலவும் குறைந்து கொண்டே செல்லும்.
இந்த அளவு திட்ட சிக்கனங்கள் காணப்படுகின்ற அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதியில் ஒரு நிறுவனம் தொழிற்படுவதாக இருந்தால். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியுதா? ரைட். சோ இங்கு சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவு என்பது தொடர்ந்து குறைவடைந்து செல்லும். இது எப்போது அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதியில் ஒரு நிறுவனம் இயங்கும் போது. ஏன் அளவு திட்ட விளைவு விதி இயங்குகிறது? அங்கு அந்த நிறுவனம் பேரளவு உற்பத்தி சிக்கனங்களில் அல்லது அளவு திட்ட சிக்கனங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நீண்ட காலத்தில். இப்போ இந்த அளவு திட்ட சிக்கனங்கள் எதுல ஏற்படும் அல்லது என்னென்ன விடயங்கள்ல நீங்க அளவு திட்ட சிக்கனங்களை நீண்ட காலத்தில் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், முதலாவது தொழில்நுட்பத்துல நீங்க சிக்கனங்கள். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு குறுங்காலத்துல ஒரு நிறுவனத்தால ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டிருந்த நிறுவனம் ஒரு புதிய ஒரு டெக்னாலஜிக்கு மாறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம்ல முடியும். அது ஷார்ட் டேர்ம்ல முடியுமா? ஒரு குறுங்காலத்தில், அதாவது நிறுவனத்துக்கு அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இல்ல, அவ்வளவு பெரிய பணப்பலம் இல்ல, இயந்திரங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேக்டரியை திருப்ப ரீஓபன் பண்ற அளவுக்கே அந்த நிறுவனத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது. உழைப்ப மட்டும் வேணும் என்றால் ஒருத்தர் 2 பேரை இந்த வேலைக்கு எடுக்கலாம் என்கின்ற ஒரு காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற குறுங்காலத்துல புதிய ஒரு டெக்னாலஜிக்கு போக முடியாது. ஆனால் அதுவே அந்த நிறுவனம் நீண்ட காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா காரணிகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஈவன் ஒரு ஃபேக்டரி உருவாக்க முடியும், ஒரு புதிய மெஷினரிஸ் பலதை கொண்டு வர முடியும். இப்படியான நீண்ட காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அந்த நிறுவனத்திற்கு அந்த டெக்னாலஜியை புதுப்பிக்க முடியும். ஒரு புதிய ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தால் நிறைய பொருளை உற்பத்தி செய்ய முடியும். புதிய ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய கழிவுகள், வீண் விரயங்கள் குறைவாக இருக்கும். சோ புதிய தொழில்நுட்பம் ஒன்றை கொண்டு வந்தால் அந்த தொழில்நுட்பம் புதிதாக இருப்பதன் காரணமாக அந்த தொழில்நுட்பத்தை பராமரிப்பதற்கான சிக்கனங்கள், செலவுகள் ஏற்படாது. அது அடிக்கடி பழுதாகின்ற பிரச்சனைகள் ஏற்படாது. இந்த மாதிரியான செலவுகள் ரொம்ப ரொம்ப கூடுதலாக நமக்கு கிடைக்கும். அதாவது செலவுகளை சிக்கனப்படுத்துவது நமக்கு ஏற்படும் எப்போ? தொழில்நுட்ப சிக்கனம். அப்போ ஒரு பழைய தொழில்நுட்பத்துல நம்ம உற்பத்தி செய்யறோம், ரொம்ப ஸ்லோவா இருக்குது. மார்க்கெட்ல நம்மளோட பொருள் போய் குடுப்படுற நேரம் ரொம்ப டைம் எடுக்குது. அதனால நமக்கு டக்குன்னு வித்து நமக்கு காசு கிடைக்குது இல்லை என்று இயங்கும் போது ஒரு நிறுவனம் தன்னுடைய தொழில்நுட்பத்தை மாற்றி அமைக்கிறது என்றால் அந்த தொழில்நுட்பம் மூலமாக குயிக்காக அந்த பொருளை உற்பத்தி செய்ய முடியும், டைமுக்கு டெலிவரி கொடுக்க முடியும். அதனால குயிக்காக அந்த நிறுவனம் என்ன செய்யும்? கேஷை கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ண முடியும். மார்க்கெட்ல ஏற்படக்கூடிய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டெக்னாலஜி புதுசா இருக்கிறதால எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி அது ஒரு புதிய டெக்னாலஜியை நோக்கி போகுதுன்னு சொன்னால் அந்த புதிய டெக்னாலஜி நல்ல டெக்னாலஜியா இருந்தால் செலவை நிச்சயமாக குறைக்கும். ஒரு பொருளுக்கு இல்ல, அது பல மில்லியன் கணக்கான பொருளுக்கு அந்த செலவு குறைய போகுதுன்னு சொன்னால் நல்ல டெக்னாலஜியில இயங்குது, அந்த டெக்னாலஜியை மாத்திட்டு போற அளவுக்கு அந்த நிறுவனத்திட்ட நிதி பலம் இருக்குது என்றால் அந்த நிறுவனம் தான் அளவு திட்ட சிக்கனத்தை தொழில்நுட்பத்தில் அனுபவிக்குமே தவிர மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாமல் தவிக்கின்ற குறுங்காலத்தில் செயல்படுகின்ற நிறுவனத்தினால் இதனை அனுபவிக்க முடியாது. இது புரியுதா நான் சொல்றது? இந்த தொழில்நுட்ப சிக்கனம் என்கின்ற விஷயம். Does it make sense guys? ஒரு டெக்னாலஜியை நல்ல டெக்னாலஜிக்கு போவதெல்லாம், அதை மாத்தலாம், அந்த அளவுக்கு மில்லியன் பில்லியன் கணக்குல ரெவென்யூவுக்கு பங்களிப்பு செய்யறதுக்கு ஒரு டெக்னாலஜியை மாத்திக்கொள்ள முடியுமாக இருந்தால் அது நீண்ட காலத்துல தான் இயலும். அது தொழில்நுட்ப சிக்கனங்கள், அளவு திட்ட சிக்கனங்கள் ஒரு சிக்கனம். அதே மாதிரி முகாமைத்துவ சிக்கனங்கள், மேனேஜ்மெண்ட், நல்ல தரமான முகாமையாளர்களை வேலைக்கு எடுக்கிறது, நல்ல ஸ்கில்ஃபுல்லான வேலை தெரிஞ்சவங்க, நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க, சரியான டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க, ரைட்? இந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ரொடக்ஷன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் வரப்போறது ஃபெஸ்டிவல் சீசன், சோ இவ்வளவுக்கு பொருள் தேவைப்படும், அதுக்கு இந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணலாம், இந்த ஏரியால நமக்கு சேல்ஸ் கூட போகும், இதெல்லாம் தெரிஞ்சவங்க. இதுக்கு எத்தனை பேர் லேபர்ஸ் வருவாங்க, சோ லேபர்ஸுக்கு மோட்டிவேஷன் இருக்குதா இல்லையா, மெஷின் கெப்பாசிட்டி சரியா இருக்குதா இல்லையா, இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? நல்ல மேனேஜ்மெண்ட் டீம். நல்ல மேனேஜ்மெண்ட் டீம்டா நல்ல சீனியர் மேனேஜ்மெண்ட் அனுபவம் வாய்ந்தவங்க தேவை. அனுபவம் வாய்ந்தவங்களை குறைந்த சம்பளத்தை கொடுத்து வாங்க முடியாது. சோ நம்ம கூடிய சம்பளம் கொடுத்தாலும் முகாமைத்துவத்துல நல்ல சேஞ்சஸை நம்மளால ஏற்படுத்த முடியும், மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எப்பன்னு சொன்னால் நீண்ட காலத்துல தான். குறுங்காலத்துல நம்மளால செய்ய முடியாது. சோ நீண்ட காலத்துல நல்ல முகாமைத்துவம், நல்ல மேனேஜ்மெண்ட் டீம் இருந்தால் அந்த டீமும் நமக்கு நல்லா உழைச்சாங்கன்னு சொன்னால் நிறைய விற்பனைகளை உருவாக்க முடியும், நல்ல செலவை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு தர முடியும். சோ இந்த முகாமைத்துவத்தினால் அந்த நிறுவனம் சிக்கனங்களை அனுபவிக்கலாம். அதே மாதிரி சந்தைப்படுத்தல், மார்க்கெட்டிங் டீம், நல்ல ஒரு மார்க்கெட்டிங் தெரிஞ்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதே மாதிரி ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், மீடியா மார்க்கெட்டிங், மாஸ் மார்க்கெட்டிங், இப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் சேவைகள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளோட பொருட்கள் சேவைகளை பற்றி தெரியப்படுத்துகின்ற ஒரு மார்க்கெட்டிங் டீம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நாம போடுற இன்புட்டை விட நல்ல மார்க்கெட்டிங் டீமும்
நல்ல மேனேஜ்மெண்ட் டீமும் நல்ல டெக்னாலஜி இருந்தால் ஜஸ்ட் கொஞ்சம் நம்முடைய இன்புட்டை கூட்டினாலும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்க போற அவுட்புட் வந்துட்டும் ரொம்ப அதிகமாக காணப்படும். அதே மாதிரி மூலப்பொருள் அல்லது உற்பத்தியில நீங்க சிக்கனங்களை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல், இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க ஒரு 50 பொருளை ஜஸ்ட் கொஞ்சமா வாங்கி உற்பத்தி செய்யக்குள்ள ஒரு அழகுக்கான கிரயம் கூட இருக்கும். அதுவே ஒரு 5000 பொருளுக்கான மூலப்பொருட்களை நீங்க வாங்கும் போது உங்களுக்கான ஒரு அழகுக்கான கிரயம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். சோ அப்படி கூடுதலாக நீங்க வாங்குறீங்க என்று சொன்னால் அந்த மூலப்பொருட்களை நீங்க சிக்கனம் பிடிக்க முடியும். பிகாஸ் குறைஞ்ச செலவுல உங்களுக்கு வாங்க முடியும் அழகுக்கான கிரயத்துல. அதே மாதிரி நிதியீட்டங்களினுடைய சிக்கனங்கள், நீங்க ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு லோன் எடுக்கிறீங்க. பேப்பர்ல இருந்து அதுக்கான டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து கன்சல்டேஷன் சார்ஜ்ல இருந்து பேங்க்குக்கு அலைஞ்சி திரியிறது, ஒவ்வொரு தரமும் லோன் எடுக்கும் போது போகணும் ஃபைனான்சிங் நமக்கு தேடும் போது. அல்லது நீங்க ஒரு கம்பெனியா இருக்கிறீங்க, ஒரு கம்பெனி நிதியீட்டங்கள் செய்கிறது, உரிமை மூலதனத்தை திரட்டப் போகிறது. எப்படி திரட்டும்? பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குவதன் மூலமாக. பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குவது என்பது சின்ன காரியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்க்கு இனிஷியல் ஆஃபர் பண்ணணும், அதை பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும், கம்பெனியுடைய ப்ராஸ்பெக்டஸ் என்று சொல்லக்கூடிய முன் விவரணத்தை அவங்க சமர்ப்பிக்கணும், கொழும்பு பங்கு சந்தைக்கு போகணும், அங்க அவங்க சொல்கின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே செஞ்சு காட்டணும். ஏகப்பட்ட ப்ரொசீஜர். அதை ஒவ்வொரு தரமும் செஞ்சு கொண்டிருக்க முடியுமா? ஒரு 5000 பங்குகளை நாங்க வழங்க போறோம்னு சொல்லிட்டு. அதனால தான் நிறுவனங்கள் 5 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா கம்பெனியினுடைய பங்குகளை வழங்குவதற்கான காரணம். சோ நீங்க ஒரு தடம் பாரியளவான நிதியீட்டத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா அந்த நிதியீட்டத்துக்கான செலவு குறைய இருக்கு ஒவ்வொரு தரமும் செய்யறதை விட. சோ அதுல நீங்க சிக்கனங்களை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி நட்ட அச்சத்தை பொறுப்பேற்பதிலே நீங்க சிக்கனம் எடுக்க முடியும். பிகாஸ் லாங் டேர்ம்ல நீங்க பிளான் பண்றீங்க. உங்களோட நட்ட அச்சம் என்பது லாங் டேர்முக்கு போகுது. ஒரு தரம் நீங்க கண்ட்ராக்ட் ஒன்று, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, ஒரு வாய்ப்புக்கு ஒரு கண்ட்ராக்ட் ஒன்று போடுறீங்கன்னு சொன்னால் அந்த கண்ட்ராக்ட் வெலிட் ஃபார் செவரல் இயர்ஸ். 2-3 வருஷத்துக்கு தான் உங்களோட கண்ட்ராக்ட் இருக்குதுன்னு சொன்னால் நோ, அதுக்கேற்ற மாதிரி நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். சோ ஒரு நிறுவனம் இந்த அளவு திட்ட சிக்கனங்களை எப்ப கடைபிடிக்கும்னு சொன்னால் கட்டாயமாக நீண்ட காலத்துல தான் இதெல்லாம் கடைபிடிக்க முடியும். சோ இப்படி ஒரு நிறுவனத்திட்ட நல்ல தொழில்நுட்பம், நல்ல மேனேஜ்மெண்ட் டீம், நல்ல மார்க்கெட்டிங் டீம், நல்ல மூலப்பொருட்களை வாங்கும் போது நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ஃபைனான்சிங் நமக்கு தேடும் போது நல்ல குறைஞ்ச செலவுல நமக்கு எடுக்க முடியும், ரிஸ்க் எடுக்கும் போது லாங் டேர்முக்கு நம்ம பிளான் பண்றதால நம்ம ரிஸ்க் குறைச்சு கொள்ள முடியும், பல காலத்துக்கு நம்மளோட ரிஸ்கை நம்மளால ஸ்ப்ரெட் பண்ண முடியுமாக இருந்தால் ஒரு நிறுவனம் ஜஸ்ட் அவங்களோட உழைப்புல ஒரு 5 பேரை தான் கூட்டுறாங்க, அல்லது அவங்க டேக்கிற மூலதனத்துல ஒரு 5 மெஷினரினை தான் அவங்க கூட்டி பொருளை உற்பத்தி செய்ய ரெடி ஆனாலும் அவங்ககிட்ட காணப்படுகின்ற நல்ல டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் டீம், மார்க்கெட்டிங் டீம், மெட்டீரியல்ல கிடைக்கிற டிஸ்கவுண்ட், ஃபைனான்சிங்ல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், ரிஸ்க் எடுக்கிறதுல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே என்ன செய்யும்டால் அந்த பொருள் சேவையினுடைய அவுட்புட்டை நம்ம உள்ளீட்டுல போட்டதை விட அதிகமாகத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். இதனைத்தான் நாம அளவு திட்ட சிக்கனங்கள், தொழிற்படுகின்ற அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி நீண்ட காலத்தில் தொழிற்படுவது என்பது. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சதா புரியலையா? ரைட். சோ எல்லாருக்குமே இந்த விஷயம் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சோ லெட்ஸ் மூவ். சோ இதுதான் இந்த அளவு திட்ட சிக்கனங்கள். சோ அளவு திட்ட சிக்கனங்கள் என்றால் என்னன்னு கேட்டா உங்களால எழுத முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? அளவு திட்ட சிக்கனங்கள் என்றால் சிம்பிளா நீங்க எழுதலாம். என்னது? ஒரு நிறுவனம் நீண்ட காலத்தில் இயங்கும் போது அந்த நிறுவனம் அளவு திட்ட சிக்கனங்களை அனுபவிக்க முடியும். சோ அந்த நிறுவனம் எப்போது அளவு திட்ட சிக்கனங்களை அனுபவிக்க முடியும் என்றால் அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதியில் அந்த நிறுவனம் தொழிற்படும். சோ இங்கு அளவு திட்ட சிக்கனங்கள் என்ன செய்ய முடியும்? தெளிவான ஒரு புதிய தொழில்நுட்பம், நல்ல முகாமைத்துவத்தில் ஏற்படக்கூடிய சிக்கனம், சந்தைப்படுத்தல சிக்கனம், மூலப்பொருள் கிடைக்கிறதுல சிக்கனம், நிதியீட்டங்கள்ல சிக்கனம். சோ இதுல நம்ம அளவு திட்ட சிக்கனங்களை அனுபவிக்க முடியும். ரைட். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிக்கனங்கள் உள்ளக சிக்கனங்கள், வெளியக சிக்கனங்கள் எனவும் நம்ம வகைப்படுத்தலாம். இங்க நம்ம பொதுவாக தொழில்நுட்பம், முகாமைத்துவம், சந்தைப்படுத்தல், மூலப்பொருள், நிதியீட்டம் என்று சொன்னதை நாம உள்ளகம், வெளியகம், பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறுவனத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உள்ளகம் என்று சொல்லி, நிறுவனத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியகங்கள் சொல்லுவோம். சோ இங்க உள்ளக சிக்கனம் என்பது ஒரு நிறுவனத்திற்கு உள்ளே அளவு திட்டம் விரிவடைவதனால் அதன் நீண்டகால சராசரி செலவு வீழ்ச்சி அடைந்து செல்வதனை குறிக்கும். அதாவது என்ன? பொதுவாகவே இந்த நீண்ட காலத்துல செயற்படுகின்ற அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவுதில் என்ன செய்யும்? சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவு எல்லாமே தொடர்ந்து குறைவடைந்து செல்லும். சோ அதனைத்தான் நம்ம இங்க சொல்றோம் உள்ளக சிக்கனத்துல நிறுவனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அளவு திட்டம், அதாவது நிறுவனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய முகாமைத்துவம், சந்தைப்படுத்தல் டிபார்ட்மெண்ட், மற்ற நிறுவனத்திற்குள்ள இருக்கக்கூடிய காரணிகளால
நமக்கு இந்த அளவு திட்டமான விரிவடைவு, அளவு திட்டம் இங்க என்று சொல்லப்படுவது பொருட்கள் சேவைகளை, அதாவது நீங்க இன்புட் அதிகரிக்கிறதை விட அவுட்புட் உங்களுக்கு அதிகரிக்கிற அளவு கூட. சோ நிறுவனத்திற்குள்ள இருக்கக்கூடிய காரணிகளினால் உங்களுடைய அளவு திட்டம் என்பது விரிவடைமாக இருந்தால் அதன் நீண்டகால சராசரி செலவு வீழ்ச்சி அடைந்து செல்வதனை குறிக்கும். அதே மாதிரி வெளியக சிக்கனம் என்பது உங்களுடைய இண்டஸ்ட்ரியில இருந்து, அதாவது நிறுவனத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மார்க்கெட், சந்தை, அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து உங்களோட கைத்தொழில், அதாவது இண்டஸ்ட்ரி அல்லது மார்க்கெட் குரோத், சந்தை வளர்ச்சி அடைவதால ஒரு நிறுவனம் பெற்றுக்கொள்ளக்கூடிய செலவு சிக்கனங்களை வெளியக சிக்கனங்கள் சொல்லுவோம். ரைட், இது புரிஞ்சுதா? சோ அளவு திட்ட சிக்கனம் என்பது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான சிக்கனங்கள் ஏற்படும் என்று தெரிஞ்சிருக்கணும். அளவு திட்ட சிக்கனங்களுக்குள்ள உள்ளக அளவு திட்ட சிக்கனங்கள் என்பதும் வெளியக அளவு திட்ட சிக்கனம் என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, ரைட். சோ அதே மாதிரி பாருங்க, இவ்வாறு நீண்ட காலத்தில் சிக்கனங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நல்லா இந்த தலைப்பை புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கிட்ட இங்க கேட்பது நீண்ட காலத்தில் இவ்வாறு சிக்கனங்கள் ஏற்படுவதற்கான காரணம், அதாவது என்ன? அது உள்ளக சிக்கனமாக இருக்கலாம், வெளியக சிக்கனமாக இருக்கலாம், அளவு திட்ட சிக்கனமாகவும் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரியான சிக்கனங்கள் ஏற்படுவதற்கான காரணம் தான் நம்ம பார்க்க போறோம். நாம இங்க பார்த்தது அளவு திட்ட சிக்கனங்கள் எதில் ஏற்படலாம் என்பது, அல்லது அளவு திட்ட சிக்கனங்கள் என்னென்னத்தை உள்ளடக்கி இருக்கலாம் என்பது. சோ இந்த அளவு திட்ட சிக்கனங்கள் ஏற்படுவதற்கு நீண்ட காலத்துல காரணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது உற்பத்தி காரணிகளினுடைய பிரிபடாத தன்மை. ரைட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்கிறேன், நான் உங்கள்கிட்ட, நீங்க ஒரு ஜப்பான் கம்பெனிக்கு போறீங்கன்னு வைங்களேன், ஒரு குடையை உற்பத்தி செய்கிற ஒரு ஜப்பான் கம்பெனிக்கு போறீங்க. அங்க 500 பேரு ஒரு 10 வருஷமா அந்த குடை தயாரிக்கின்ற கம்பெனியில அந்த குடையினுடைய துணிய அந்த கம்பியில தைக்கிறத மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க. வேற எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கள மாத்தல. சோ ஃபர்ஸ்ட் இயர் செஞ்சதை விட 5வது வருஷம் செஞ்சதை விட 10வது வருஷம் அவங்க செய்யும் போது குயிக்கா செய்வாங்களா இல்லையா? அவங்க ஒரு 10 வருஷமா இருக்கிறாங்கன்றால் ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது செஞ்சதை விட இப்ப 10 வருஷமா செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? they are the expert. இப்ப அதே அவங்கள நீங்க என்ன செய்றீங்கடா, அந்த தைக்கிற இடத்துல இருந்து மாத்தி, ரைட், வேற ஒரு பிரிவுக்கு கம்பிய தயாரிக்கிற இடத்துக்கு நீங்க மறுபடியும் மாத்தினீங்கடா, எல்லாமே இப்ப குழம்புமா இல்லையா? புதிய ஆட்களை கொண்டு வந்து நீங்க போட்டீங்கடா, என்ன நடக்கும்? உற்பத்தி குறையும், டைமுக்குள்ள செய்ய முடியாது. சோ உற்பத்தி காரணிகளுடைய பிரிபடாத தன்மை என்பது எப்போது காணப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? நீண்ட காலத்தில் தான் காணப்படும். இங்கு பிரிபடாத தன்மை நான் சொல்றது என்னன்னு சொன்னால், நீண்ட காலத்துல நாம ஒரு பொருளை உற்பத்தியில ஈடுபடுறோம்னு சொன்னால், அந்த பொருளினுடைய உற்பத்தியில நீண்ட காலத்துல அந்த உழைப்பாக இருக்கட்டும், அல்லது அந்த இயந்திரமும் சரி, மெஷினரிஸ் கூட அப்படித்தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மெஷினரிஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆயிரும். ரைட், சோ உழைப்பாக இருக்கலாம், மூலதனமாக இருக்கலாம், அந்த உற்பத்தி பிரிபடாமலேயே அந்த பாரிய அளவு உற்பத்திக்கு ஈடுபடுத்தப்படும். அப்படி ஈடுபடுத்தப்படுறதன் காரணமாக இந்த அளவு திட்ட சிக்கனங்கள் ஏற்படும். ரைட், திஸ் இஸ் த ஒன் ஃபேக்டர். அதே மாதிரி தொழில் பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும் காணப்படும். ஒரே தொழிலை பல பகுதிகளாக பிரிச்சு செய்யறது தொழில் பிரிப்பு. அப்ப அவங்களோட வேலையில மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அதே வேலையை தொடர்ந்து செய்வதனால ஏற்படக்கூடிய ஆற்றல், அறிவு, அனுபவம், நுணுக்கம், திறமை, இது எல்லாமே சிறப்பு தேர்ச்சி, ஜாப் ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவோம். அப்ப இது ஏற்படுவதன் காரணமாகவும் நீண்ட காலத்துல தான் இது ஏற்படும். அதே போல சில செலவுகள் ஒரு தடவை மட்டும்தான் ஏற்படும். நாம ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணி 10 வருஷத்துக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்கினோம்னா அது ஒரு தடவை தான் ஏற்படும். விலை கூடினாலும் குறைஞ்சாலும் நம்ம வாங்கின செலவு நமக்கு அவ்வளவுதான். அதே மாதிரி இயந்திரங்களினுடைய பாவனை, இயந்திரங்களை ஆகிய மூலதனத்தை நம்ம மாற்றி அமைத்து பாவிக்க முடியுமாக இருப்பதும் இந்த நீண்ட காலத்தில் தான். இதன் காரணமாகத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால தொழில்நுட்பங்கள்ல, முகாமைத்துவத்துல, சந்தைப்படுத்தல எல்லாத்திலையும் பல்வேறுபட்ட சிக்கனங்களை நம்மளால உருவாக்க முடிவதற்கான காரணம் நீண்ட காலத்துல உற்பத்தி காரணிகளை நம்ம பிரிக்கிறது கிடையாது. தொழில் பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும் தானாகவே ஏற்படும். சில செலவுகளை ஒரு தடவை மட்டுமே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிய வேண்டி வரும். இயந்திரங்களுடைய பாவனை அதிகமாக காணப்படுவது. சோ இது எல்லாமே எதுக்குள்ள வரும்? நீண்ட கால
விகிதத்தில் அளவு திட்ட விலை விதி தொழிற்படுவதும் அதுவும் அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை விதி தொழிற்படுவதற்கான காலத்தை பத்தி தான் நம்ம இங்க பார்த்திருப்பது. இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா நான் சொன்ன விஷயங்கள்? சோ அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை விதி சம்பந்தமாக நம்ம பார்த்த நோட்ஸ் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விளங்கினுச்சா? Do you have any doubts? Right? சோ நல்லா இந்த யூனிட்ஸை படிக்கணும். இது நிறைய கேள்விக்கு வரும். அளவு திட்ட சிக்கனம் என்பது என்ன? அளவு திட்ட சிக்கனங்கள் எவ்வாறு காணப்படுகிறது? ஏன் ஏற்படுது? இது எல்லாமே கட்டாயம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ரைட். அதே போல இதனுடைய இரண்டாவது வகைதான் மாறாத அளவு திட்ட விலை விதி. சிம்பிள். ஏற்கனவே படிச்ச விஷயத்தை அப்படியே மாத்தி போட்டோம்னா சரி. என்னது? நீண்டகால உற்பத்தி செயற்பாட்டில், பிகாஸ் நம்ம பார்க்கிறது அளவு திட்ட விலை விதி, அது நீண்ட காலத்தில் தான் காணப்படும். சோ நீண்டகால உற்பத்தி செயற்பாட்டில் எல்லா உள்ளீடுகளையும் சம விகிதத்தில் அதிகரிக்கும் போது அந்த அதிகரிக்கின்ற வீதமும் பொருட்கள் சேவைகளான வெளியீடு அதிகரிக்கின்ற வீதமும் சமனானதாக காணப்பட்டால் அதுதான் மாறா அளவு திட்ட விலை விதி. அதாவது உங்களுடைய இன்புட்டை நீங்க 10% அதிகரிச்சால் உங்களுடைய அவுட்புட்டான வெளியீடும் 10% தான் அதிகரிக்குது. நீங்க ஒரு 5% உங்களோட உள்ளீட்டை நீங்க கூட்டுறீங்க, அதே மாதிரி ஒரு 5% தான் உங்களுடைய பொருட்கள் சேவைகள் ஆகிய வெளியீட்டினுடைய அளவும் அதிகரிக்குது என்றால் அதுதான் மாறா அளவு திட்ட விலை விதியாக இருக்கும். அதாவது உழைப்பு மூலதனம் போன்ற உற்பத்தி காரணிகளின் அளவினை உற்பத்தியில் சம விகிதத்தில் அதிகரிக்கின்ற போது அந்த அதிகரிக்கின்ற வீதமும் அவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளுடைய அதிகரிப்பு வீதமும் சமனாக காணப்படுவதனைத்தான் மாறா அளவு திட்ட விலை விதின்னு சொல்றோம். உதாரணமாக உள்ளீடுகள் 10 வீதத்தினால் அதிகரிக்கும் போது அதற்கான வெளியீடுகளும் 10 வீதத்தினால் அதிகரிக்கும். ரைட்? இது புரிஞ்சது எல்லாருக்கும்? Does it make sense? ஓகே. உதாரணத்துக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இன்புட் என்பது காணப்படுது. அது லேபராக இருக்கலாம், கேபிட்டலாக இருக்கலாம். சோ இந்த இன்புட்டை நீங்க அதிகரிக்கீங்க, ஒரு 10% நீங்க அதிகரிக்கீங்க ஆக இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அவுட்புட், உங்களுடைய வெளியீடு, இந்த வெளியீடும் எத்தனை % அதிகரிச்சிருக்கணும்? That also should be increased by the 10%. சமனான அதிகரிப்பு ஏற்படும். சோ இதுதான் மாறா அளவு திட்ட விலை விதி. சோ மாறா அளவு திட்ட விலை விதி தொழிற்படும் போது சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவு என்பது என்ன செய்யும்? நிலையானதாக காணப்படும். 10 ரூபாய் சராசரி செலவு உண்டா, எல்லை செலவும் அதுதான், அமைய செலவும் அதுதான், எல்லாமே நிலையானதாக சொன்னா மாற மாட்டுச்சு. அதேதான் மறுபடியும் இருக்கும். சோ அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படும் போது சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவு என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? அதிகரிக்குமா, கூடுமா, நிலையானதாக இருக்குமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதிகரித்து செல்லும் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் இந்த விதி தொழிற்படும் போது அல்லது இந்த விதியில் ஒரு நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த நிறுவனத்தினுடைய சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவுக்கு என்ன நடக்கும்? கூடுமா, குறையுமா, நிலையானதா இருக்குமா? ஆன்சர் ப்ளீஸ். குறையக்கூடியதாகத்தான் இருக்க போகிறது. எப்பயுமே அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை விதி ஒன்று இருந்தால் செலவு நமக்கு குறைய போகுது அப்படின்னு அர்த்தம். மாறா அளவு திட்ட விலை விதி இருக்கும் போது நமக்கான சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவுல மாற்றம் இல்லாமலுக்கு நிலையானதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் ஓ டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் என்று சொல்லலாம். சோ இந்த குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்பதும் குறைந்து செல்லும் எல்லை விலை விதி என்பது ஒன்றா ஸ்டூடெண்ட்ஸ்? Shall I get answer? குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்று சொல்லக்கூடிய டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்று சொல்லக்கூடிய டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலும் ஒரே விஷயமா? Is it the same thing we are discussing right now? Definitely no. இது ஒரே விஷயம் கிடையாது. ரைட். இப்ப பாருங்க, நீண்டகால உற்பத்தி செயற்பாட்டில் எல்லா உள்ளீடுகளையும் சம விகிதத்தில் அதிகரிக்கும் வீதத்தினை விட வெளியீட்டு அதிகரிப்பு வீதம் குறைவாக காணப்படுது. நீங்க ஒரு 10% உங்களோட லேபரையும் கேபிட்டலையும் இன்க்ரீஸ் பண்ணாலும் வெறும் 5% தான் உங்களோட பொருட்கள் சேவைகள் நீங்க உயர்த்தி கொள்ள முடியுமா இருக்குது. இதுதான் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு. அதாவது உழைப்பு மூலதனம் போன்ற உற்பத்தி காரணிகளுடைய அளவினை உற்பத்தியில் சம விகிதத்தில் அதிகரிக்கின்ற வீதத்தினை விட அவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளுடைய அதிகரிப்பு வீதம் குறைவாக காணப்படுவதை இது குறிக்கிறது.
உதாரணமாக உள்ளீடுகள் 10%னால நீங்க அதிகரிச்சீங்க என்றால் உங்களுக்காக கிடைக்கக்கூடிய வெளியீடுகள் வெறும் 5%ஆல தான் அதிகரிச்சு காணப்படும். இதுதான் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்பது. சோ இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியும் அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படுவதற்கு காரணம் நீண்டகால உற்பத்தி செயற்பாட்டில செலவு சிக்கனம் அல்லது அளவு திட்ட சிக்கனம் அல்லது பேரளவு சிக்கனம் தொழிற்படுவது என்பது. அதே மாதிரி நீண்ட காலத்தில் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்பதற்கு தொழிற்படுவதற்கான காரணம் என்னவா இருக்கு? அப்படியே மாத்தி போடுங்க. செலவுல சிக்கனம் இல்ல, அளவு திட்டங்களில் சிக்கனம் இல்ல, பேரளவு உற்பத்தியில் சிக்கனம் இல்ல அப்படின்னு சொன்னால் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி கண்டினியூ. சோ இதுதான் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படுவதற்கான காரணம். செலவு சிக்கனங்கள் இல்ல, அளவு திட்ட சிக்கனம் இன்மைகள் காணப்படுகிறது. சோ இத்தகைய சிக்கனம் இன்மைகள் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தினுடைய இயலளவு விரிவடைவதனால் தோன்றுகின்ற தொழில்நுட்பத்துல சிக்கனம் இல்ல. கெப்பாசிட்டியை இவங்க அதிகரிக்கிறாங்க, ரைட்? இவங்களுடைய உழைப்பையும் அதிகரிக்கிறாங்க, அதே மாதிரி மூலதனமான இயந்திரங்களையும் அதிகரிக்கிறாங்க. ஆனா பழைய டெக்னாலஜி இருக்குது. அப்போ இவங்க என்னதான் நல்ல ஊழியர்களை கொண்டு வந்தாலும் நல்ல மூலதனத்தினை கொண்டு வந்தாலும் இவங்க வச்சிருக்கிற டெக்னாலஜில பெரிய அளவுக்கு செலவுன்னு சொன்னால் உங்களால உங்களோட அவுட்புட்டை அந்த அளவுக்கு அதிகரிக்க முடியாது. சோ இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, முகாமைத்துவத்துடன் தொடர்பான அளவு திட்ட சிக்கனங்கள். அப்படியே நம்ம மாத்தி பேசுறோம். என்னதான் நம்ம உழைப்பு மூலதனம் எஷினரிஸ போட்டாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய டீம் இல்ல, நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய அவுட்புட் தரக்கூடிய டீம் இல்ல. நாம என்னதான் இன்புட்ஸை போட்டு பல ஆயிரக்கணக்கான பொருளை உற்பத்தி செஞ்சாலும் அதை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் நமக்காக உழைக்கிறதுக்கு சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங் டீம் நம்ம கிட்ட இல்ல. அதுல ஒரு அளவு திட்ட சிக்கனம் இல்ல. நிதியியல்ல சிக்கனம், ஃபைனான்ஸ் எடுக்கொண்டா நமக்கு ஃபைனான்ஸ் தரதுக்கு யாரும் இல்ல, ஃபைனான்ஸ் எடுக்கிறதுக்கே பாரிய அளவுக்கு செலவுகளை செய்ய வேண்டியதாயிருக்கு. அதே மாதிரி ஆபத்தை எதிர்நோக்கல் தொடர்பான அளவு திட்ட சிக்கனங்கள் இல்ல அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனம் இதன் மூலம் எல்லாமே சிக்கனம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்புட் போடுற அளவுக்கு அவுட்புட் அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு 5% அதிகரிச்சால் ஒரு 2% தான் அவங்களுக்கு உற்பத்தியில அதிகரிக்கும், அல்லது அதுவும் இல்லாமல் போனாலும் போய்விடும். சோ இத்தகைய சிக்கனமின்மைகள் காரணமாக நீண்ட காலத்துல குறையும் அளவு திட்ட விளைவு தொழிற்படும் போது நம்மட சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவு என்பன தொடர்ந்து அதிகரித்து செல்லும். சோ இந்த பாயிண்ட் 3க்குமே எப்படி வரும்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படும் போது சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவு என்பன தொடர்ந்து குறையும். ஆனா அதுவே மாறா அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படும் போது ஒரு நிறுவனத்தில சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவு என்பது நிலையாக காணப்படும். அதுவே குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதியில் ஒரு நிறுவனம் தொழிற்படும் போது அந்த நிறுவனத்தினுடைய சராசரி செலவு, எல்லை செலவு, அமைய செலவு என்பது அதிகரித்து கொண்டுதான் செல்லும். சோ இவ்வாறு நீண்ட காலத்தில் செலவு சிக்கனமின்மைகள் அல்லது குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி ஏற்படுவதற்கான காரணங்களாக நம்ம என்னத்தை சொல்லலாம்னு சொன்னால், முதலாவது வளங்களினுடைய தேய்வு, ரைட்? சோ இயந்திரங்களை நீண்ட காலம் தொடர்ந்து பயன்படுத்துவதனால் அவை அதிக அளவில் தேய்வடைந்து உயர்ந்த பராமரிப்பு செலவுகளை அவங்க ஏற்படுத்திவிடும். இது ஒரு காரணம் இவங்களால இன்புட் அதிகரிக்கிற அளவுக்கு வெளியீட்டு அதிகரிக்க முடியாத அளவு. அதே மாதிரி நிறுவன முகாமைத்துவ தொடர்பாடல் பிரச்சனை, கம்யூனிகேஷன்ல பிரச்சனை. நிறுவனங்கள் என்ன நடக்குதுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கனெக்ஷன் கிடையாது. சோ நிறுவனம் பேரளவு உற்பத்தியாளராக மாறும் போது அதன் செயற்பாடுகளை விளைதிறன் உள்ள வகையில கட்டுப்படுத்துறதுக்கும் அதை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒருங்கிணைக்கவும் முடியாத நிலையில் உருவாகின்ற முகாமைத்துவ சிக்கல் காரணமாகவும் நமக்கு செலவுகள் உயர்வடையும். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதையும் அவங்களோட கம்யூனிகேஷன் பண்றதுலயுமே டைம் போகுமே தவிர கஸ்டமரை பார்க்கறதுக்கோ மற்ற விஷயங்கள் செய்யறதுக்கோ நமக்கு நேரம் இருக்காது. அதே மாதிரி ஊழியரினுடைய மன அழுத்தம், பாரிய அளவான உற்பத்தி தொழிற்சாலைகள்ல தொழிலாளர்கள் தமது தொழிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டவர்களாக உணர்வாங்க. அவங்க ஒரு இடத்துல, மற்றவங்க ஒரு இடத்துல. சோ அவங்க அந்நியப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தால் மன அழுத்தம் அவங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டால் அந்த மன அழுத்தம் உற்பத்தியினுடைய அளவை குறைக்கும், அவங்களுடைய டெடிகேஷன் குறைவாக மாறிடும். இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி மூலப்பொருட்களினுடைய விலையேற்றம் அதிகரித்து கொண்டு போறது. மொத்தமாக நம்ம கொள்வனவு செய்தால பெறப்படுகின்ற நன்மைகள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பல மறைஞ்சு போயிடும், ரைட்? ஒரு அமௌண்ட்டுக்கு வரைக்கும் தான் நம்மளால என்ன செய்ய முடியும், விலையேற்றத்துக்காக பல்க் அமௌண்ட்ல நம்ம வாங்க முடியும். பட் ஒரு லெவலுக்கு அங்கால அது இருக்காது. சோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய உள்ளீடுகளினுடைய நிரம்பல் மட்டுப்படுத்தப்படுவதனால மறுபடியும் நமக்கு செலவீடுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், ரைட்? என்னதான் நம்ம கூட வாங்கினாலும் ஒரு 5 வருஷத்துக்கு தேவையான நம்ம மூலப்பொருட்களை நம்ம
குறைஞ்ச விலைக்கு வாங்கி வச்சிருந்தாலும் 5 வருஷம் முடிஞ்சது பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கூட விலை கொடுத்து வாங்கத்தான் வேண்டும். அதே போல வியாபார நடவடிக்கைகள் நிறுவனத்தின் தலைமையகத்திலிருந்து வெகு தொலைவில் அமைக்கப்பட்டிருந்தால் அலகொன்றுக்கான போக்குவரத்து செலவும் அதிகரிக்குமாக்கி. ஆபீஸ் ஒரு இடத்துல, அதுல இருந்து பல மைல் கணக்கில் அல்லது பல நாட்டுல ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் வார செலவுகளே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. அதே மாதிரி பாருங்க, நிறுவனம் பாரிய அளவினதாக மாற்றமடையும் போது அதன் கைத்தொழில் உறவுகள் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மோசமடை. அந்நியப்படுத்தப்பட்டதாக உணரும் மனோநிலை, கைத்தொழில் பிணக்குகளான இண்டஸ்ட்ரியல் கன்ஃபிளிக்ஸ் எல்லாம் ஏற்படும். இது உற்பத்தி செலவு இன்னும் நமக்கு அதிகரிச்சு விட்டுரும். அதே போல பாத்தீங்கன்னா சட்ட கட்டுப்பாடுகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், என்னதான் ஒரு நிறுவனம் நீண்ட காலத்தில் இருந்தாலும் இந்த மாதிரியான விடயங்கள் நிறுவனத்திற்கு பாதகமாக இருக்கும் போது அங்கு நிறுவனம் அளவு திட்ட சிக்கனங்களை அந்த அளவுக்கு பேண முடியாது. அதன் காரணமாக உள்ளீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதத்தினை விட வெளியீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதம் குறைவாகத்தான் இருக்க போகிறது. சோ இந்த மாதிரி இருந்தால் அந்த நிறுவனம் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதியில் தொழிற்படுகிறது என்று அர்த்தம். இது புரிஞ்சுதா? இந்த 3 விடயங்களும். சோ முதலாவது அளவு திட்ட விளைவு விதி என்பது என்ன, அது எந்த காலத்தில் தொழிற்படும், அதுல காணப்படுகின்ற அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்பது என்ன, மாறா அளவு திட்ட விளைவு விதி என்பது என்ன, அதே மாதிரி குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்பது என்ன. அந்த 3 விடயங்கள்லையும் எல்லை செலவு, அமைய செலவு, அதே மாதிரி சராசரி செலவு கூடுமா குறையுமா நிலையானதாக இருக்குமா, ஒவ்வொன்றுக்கும் காரணம் என்ன, இது உங்களுக்கு தெரிந்திருந்தால் that's all, you are good to face the examination, right? So that's it for today's class guys. So today நாம இந்த எல்லா விஷயங்களையும் இருக்கக்கூடிய இந்த அளவு திட்ட சிக்கன விதிகள் சம்பந்தமா பார்த்திருக்கிறோம். இது பிறகு நாம நியூ டாபிக்குள்ள மாறுவோம் இந்த யூனிட்ல இருக்கக்கூடியது. So see you guys, see you in the next classes. Have a great day. Good night. See you. Bye.